ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். உங்க சுக்ரன் டயக்னோஸ்டிக்ஸ்ல இருந்து நான் டாக்டர் வந்தனா பேசுறேன். பிரெக்னன்சி பிளான் பண்றவங்க டியூப் டெஸ்ட் பண்ணும்போது சில சமயம் ஒரு சைட் டியூப் நார்மலா இருக்கு, ஒரு சைட் டியூப் பிளாக்டா இருக்கு அப்படின்னு ரிப்போர்ட் வரும். இவங்க நம்மகிட்ட ஃபாலிகுலர் ஸ்டடிக்கு வரும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் ரைட் சைட் டியூப் நார்மலா இருக்கு, லெஃப்ட் பிளாக் ஆயிருக்கு அப்படின்னா அந்த சைக்கிள் ரைட் ஓவரியில ஃபாலிக்கல் வந்து ரப்சர் ஆச்சுன்னா அவங்களுக்கு 100% சான்சஸ் இருக்கு பிரெக்னென்ட் ஆகிறதுக்கு. ஆனா அதுவே லெஃப்ட் சைட் டியூப் பிளாக் ஆயிருக்க இடத்துல லெஃப்ட் ஓவரியில ஃபாலிக்கல் வந்து ரப்சர் ஆச்சுன்னா அந்த சைக்கிள் அவங்களால கன்சீவ் ஆக முடியாது. ஏன்னா அந்த பக்கம் இருக்கிற டியூப் வந்து பிளாக் ஆயிருக்கு. பட் வெரி ஃபியூ ரேர் கேசஸ்ல என்ன ஆகும்னா, லெஃப்ட் டியூப் பிளாக் ஆயிருந்தாலும் லெஃப்ட் ஓவரியில நல்ல ஃபாலிக்கல் வந்து ரப்சர் ஆச்சுன்னா இந்த ரைட் டியூப் அந்த ஓவமை பிக் பண்ணி பிரெக்னென்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இதை நம்ம டிரான்ஸ்பெரிட்டோனியல் மைக்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது ரொம்ப ரேரா. ஸோ ஜென்ரலா ஒரு சைடு டியூப் பிளாக் ஆயிருந்ததுன்னா அந்த சைடு ஓவரியில நல்ல ஃபாலிக்கல் வந்து ரப்சர் ஆனாலும் பிரெக்னென்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி.